அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாள் ஒரு பெரிய ஞாமத்தான ஒரு மாதத்தை அடைந்து விட்டு நம்ம இருக்கிறோம். என்ன மாதம்? ரமதானுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதம் முழுக்க பசி இருந்தாலும் தாகம் இருந்தாலும் நாம் நோன்பு நோற்றோம். ஏன் நோன்பு நோற்றோம்? அல்லாஹ்விற்காக, நம்மளுடைய ரப்புல் ஆலமீனுக்காக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதியாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம். அதன் மூலம் என்ன ஆகலான்னு சொல்றான்? அப்போ இரையச்சமுடையவர்களாக ஆகணும் என்பதற்காகவே இந்த நோன்பை நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அன்பான கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமதான் நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தக்குவா, இரையச்சம். அப்போ யாருமே பார்க்காத ஒரு இடத்துல கூட நம்ம முன்னாடி வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. சாப்பாடு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, ஜூஸ் இருந்துச்சு, நம்மளுக்கு பிடிச்ச நிறைய ஃபுட் இருந்துச்சு. ஆனா நம்ம சாப்பிடவே இல்ல. ஏன்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், என்னுடைய ரப்பு பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு தானே நமக்கு. அப்போ ரமதானுக்கு பிறகும் நம்மளுடைய வாழ்க்கையில அது இருக்கணும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரமதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்னது? ரமதான்ல மட்டும் நம்ம நல்லவர்களாக நம்ம இருந்தா என்னது? அது போதாது. ரமதானுக்கு பிறகும் நம்மளோட என்ன இருக்கணும்? அப்படியே தொழுகை தொடரணும். குர்ஆன் நெஞ்சோடு இந்த ஒரு மாதம் நம்மளோட இருந்துச்சுல்ல, அது வாழ்க்கை முழுக்க இருக்கணும். அப்ப நல்ல குணம், நெறைய சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள், மனிதர்கள் தானே! அப்ப சின்ன சின்ன கெட்ட கெட்ட விஷயங்கள் நம்ம பண்ணியிருந்திருப்போம். அதெல்லாம் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஃபஜ்ருக்கு வந்து நார்மல் டேஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம். இந்த ரமதானுக்கு முந்திய மாதம் நம்மள ஒரு பக்கத்துலயும், இந்த ரமதான்ல நம்மள ஒரு பக்கத்துலயும் 2ஆ பிரிச்சு நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி சரியா நம்மகிட்ட என்ன இருக்காது? தொழுகை இருந்திருக்காது. ஃபஜ்ருக்கு சம்டைம் தூங்குவோம். சம்டைம் தூங்கியிருக்க மாட்டோம். என்னால எழுந்திரிக்கவே முடியலையே! நம்மளால முடியுமா? அப்படின்ற கேள்விக்கு இந்த 1 மாதம் நம்மளுக்கு ஆன்ஸர் பண்ணுச்சா? கரெக்ட்டா ரெகுலரா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சோம்? சஹருக்கு விழிச்சு நம்ம சாப்பிட்டோமே! அதுக்கு பிறகு நம்ம தொழுதோமே! அப்ப நம்மளால முடியுது. ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் குடுத்துருக்குல்ல, இந்த 1 மாதம் நம்மளுக்கு. அப்ப என்னால முடியாதுங்கிற ஒரு விஷயத்த, இங்க முடியுங்கிற ஒரு பாசிபிள் ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு காட்டியிருக்கான். இல்லையா? நான் எதெல்லாம் எனக்கு டிவி பார்க்க முடியாது, நான் சாங்ஸ் கேட்காம என்னால இருக்க முடியாது, இப்படியெல்லாம் நம்ம நெறைய சொல்லியிருப்போம்ல. ஆனா பாருங்களேன், இந்த மாதம் அதெல்லாம் இந்த 1 மாதம் முழுக்க டிவி பார்க்கல, சாங்ஸ் கேட்கல, எதுவுமே செய்யல. நான் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நான் செஞ்ச கெட்டதுலேருந்துலாம் நான் தவிர்ந்து, அவ்ளோ நல்ல நல்ல ஹேபிட்ஸ் நமக்குள்ள உருவாகியிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த 2ல இப்ப இதுக்கு பிறகு நீங்க 2யும் நம்மள வச்சு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடிக்கும் இப்பயும் என்கிட்ட இவ்ளோ சேஞ்சஸ் இந்த 1 மாதத்துல இருக்கா? அப்ப இந்த 11 மாதத்துக்கான பயிற்சி தான் என்னது? இந்த ரமதானுடைய மாதம். அப்ப அது நம்மளோட என்னது? அ தொடர்ச்சியா இருக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல் எது? சிறியதா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடியது. இல்லையா? அப்போ நாம வந்து இந்த ரமதான் மாசத்த அடைஞ்சோம், நோன்பு நோற்றோம். அடுத்து ரமதான நம்ம அடைவோமா? அப்படிங்கிறத நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அடுத்த ரமதான்ல நான் கண்டிப்பா நான் என்ன செஞ்சுருவேன், அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதனால இந்த ரமதான்ல செய்த நம்ம மாற்றி மாற்றி வந்த நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல பழக்கங்கள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் அது நம்மளோட என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். இன்றைய நாள் பெருநாள் தினம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் ரமதான் மாதத்தை முழுமையாக அடைந்து, அப்போ இன்னைக்கு நம்ம அந்த பிறநாள் தினத்துல சந்தோஷமா, ஹேப்பியா நம்மளுடைய குடும்பத்தாரோட நம்ம இன்னைக்கு இருக்கோம்னா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல சாப்பாடு, நம்ம ட்ரெஸ்ஸு அந்த அந்த சந்தோஷம் மட்டும் கிடையாது. இது ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளா நம்ம அமைச்சுக்கணும் இந்த நாள. அப்ப முதல்ல நன்றி யாருக்கு? யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்மளுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. பிறகு நம்மளுடைய பெற்றோர்கள
சந்தோஷப்படுத்துங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. சொந்த பந்தங்கள், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் மீதயாவது கோவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விட்டுடுங்க. மன்னிச்சு விட்டுருங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள மன்னிப்பான் இல்லையா? ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு சொல்லுங்களேன். கோவமா நம்ம யார்கிட்டயாவது போயிட்டு துவா செய்ய முடியுமா? நீங்க ரொம்ப ஹேப்பியா அல்லாஹ் உன் மீது என்னது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இப்படியெல்லாம் வந்து நம்ம கோவத்தோட போய் யார்கிட்டயாவது சொல்லுவோமா நம்ம? மனசுல எந்த ஒரு விஷயமும் இல்லாம, அல்லாஹுக்காக எல்லார் கூடயும் நம்முடைய சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு யார் மீது கோபம் இருந்தாலும் ஆ இந்த பெருநாளுடைய தினத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஹேப்பியா எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. சலாம் சொல்லுங்க. ஹக் பண்ணுங்க. உங்களுடைய அந்த எல்லா கோவத்தையும் விட்டுட்டு, இதுதான் ஒரு உண்மையான பிறநாள் தினமாக இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில நாம நோற்ற நோன்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கபூல் செய்யணும்னு துவா செய்வோம். நாம தொழுத இந்த தொழுகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க தொடக்கூடிய பாக்கியத்தையும், இறைவனுக்கு மட்டுமே நம்ம வணங்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து ரமதானுக்கு பிறகும் நல்ல வாழ்க்கைய வாழ தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். இந்த அகாடமில உழைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும், இதை ஒருங்கிணைத்து வரக்கூடிய நம்முடைய அட்மின்ஸ் எல்லாருக்கும், இதுல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும், நம்முடைய குழுமத்தில் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும், உங்கள் அனைவருக்கும் இல்முன்னூர் ஆன்லைன் அகாடமி சார்பாக உங்களுடைய சகோதரி ராபியா கரீமுடைய மனமார்ந்த பிறநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்துடன் ரொம்ப சிறப்பாக, மகிழ்ச்சியாக இந்த பிறநாள் தினத்தை நீங்க கொண்டாடணுங்கிற துஆவுடன் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.